உறவுகள் தொடர்கதை அத்தியாயம் 3. சாப்பிட சரியா இருக்கும், நீங்க போங்க, நான் பின்னாலேயே வருகிறேன் என்று அவனை அனுப்பி வைத்தாள். அக்கா மகள் சுசித்ராவுடன் பட்டாசுகளை போட்டவளின் கவனக்குறைவால் ஊதுவத்தியின் முனை சுசியின் புதிய பாவாடையில் பட்டுவிட்டது. சின்ன ஓட்டை, அதை கூர்ந்து பார்த்தால் தவிர தெரிய வாய்ப்பே இல்லை. மகளுடனும் மனைவியின் தங்கையுடனும் பட்டாசு வெடிக்க மனமின்றி வாசலில் நின்றபடி இருந்தவன் ஐயோ என்று பதறினான். ஆள் வளர்ந்திருக்கியே தவிர கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? குழந்தை மேல் நெருப்பு பட்டால் என்ன ஆவது? உனக்கு நான் வேண்டுமானால் பயப்படலாம். நீ பெரிய அதிபுத்திசாலி. உன்னை சுடக்கூடாது என்று நெருப்புக்கு தெரியுமா? இதுக்குத்தான் வெடி வாங்க மாட்டேன் என்று சொன்னேன். நீங்கள் தான் பிடிவாதம் பிடித்தீங்க. மாமா ப்ளீஸ், இப்போ என்ன ஆகிவிட்டது? தெரியாமல் பட்டுவிட்டது. சித்து என் காலுக்கு பின்னால் இப்படி வருவாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் வேண்டுமானால் புது பட்டுப்பாவாடை வாங்கி தந்து விடுகிறேன், விடுங்க. சாரி சித்து என்ற அக்கா கணவன் மகள் இருவரிடமும் மன்னிப்பு கேட்டாள் ஜெயஸ்ரீ. அப்பாவும் சித்தியும் என்ன பேசுகிறார்கள் என்றே புரியாமல் இருவரையும் மாறி மாறி குழப்பத்தோடு சுசி பார்க்க ராகவன் எரிச்சலோடு ஜெயஸ்ரீயை திட்டினான். அறிவிருக்கா உனக்கு? புது பாவாடைக்காக நான் சொன்னேனா சம்பாதிக்கப் போகிறாய் என்ற? அறிவிருக்கா என்ற வார்த்தையில் வெகுண்டு எழுந்த ஜெயஸ்ரீ, போதும் மாமா, எனக்கு சம்பாதிக்க போகிறோம் என்ற திமிரு. ஏன் இப்படி சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க? விடுவிடு என்று உள்ளே போனவள் சந்தோஷமாக கட்டிய புடவையை கழற்றி தூக்கி போட்டாள். ஏன் இப்படி கடிக்கிறான்? இவனுக்கு தன் பொறுப்பை ஏற்றிருப்பது சங்கடமாக இருக்கோ? இவன் வாணியை காதல் திருமணம் செய்ததால் பெற்றோரை விட்டு தனியாக இருக்க மனைவி மட்டும் தங்கையோடு இருக்கிறாள் என்ற பொறாமையா? ஜே, என்னாச்சு? ஏன் அதுக்குள்ள புடவையை மாற்றிவிட்டாய்? சாப்பிடாமல் வந்து படுத்து விட்டாய் என்று பின்னாலேயே வந்து விசாரித்த அக்காவை பார்த்ததும் அழுகை பொங்கியது. அக்காவிற்கு தன்னால் மிகுந்த சிரமம். தனக்கும் கணவனுக்கும் இடையில் அல்லாடுகிறாள். பிஇ கோல்டு மெடலிஸ்ட். தனக்காகவும் குழந்தைக்காகவும் கணவனின் நேரம் காலம் இல்லாத வேலைக்காகவும் பணிக்கு போகாமல் வீட்டிலேயே இருக்கிறார். தன்னால் அவளுக்கு சிரமம் வேண்டாம் என்றுதான் வேலையில் சேர 10 நாட்கள் இருந்தபொழுதும் இன்றே கிளம்புகிறாள். வாணி, இன்றோடு உன் கஷ்டமெல்லாம் தீரட்டும். இனிமேல் என்னால் உங்களுக்கு இடையில் எந்த சஞ்சரவும் வராது. நீங்கள் 2 பேரும் சித்துக்குட்டியோட சந்தோஷமாக இருங்க. இதுவரை நீங்கள் செய்த எல்லாவற்றுக்கும் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு மீண்டும் படுத்து விட்டாள். பல தடவை அவளை எழுப்ப முயன்று தோற்றவள் வெளியே வந்து, பச், என்னம்மா, எதுக்கு இப்படி பேசுகிற? அவளை என்ன சொன்னீங்க என்று குழப்பத்தோடு கணவனை கேட்டாள் வாணி. நான் உன் தங்கையை வெடி வெடிக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் என்ற அக்கறையில் என்று ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா என்று அவன் ஒரு புறம் கடிக்க, இனிமையாக ஆரம்பித்த பண்டிகை பொழுது இப்படி ஆகிவிட்டதே என்று வாணிஸ்ரீயின் மனம் வாடியது. ஏன் இப்படி இருக்கிறான்? துணிமணிகள், படிப்பு, வெளிவேலை, சாப்பாடு என்று ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அவளுக்காக செய்துவிட்டு அவன் செய்ததாக ஜேயிடம் சொல்லி அவள் சந்தோஷமாக தேங்க்ஸ் மாமா என்று சொல்லிவிட்டாள். அவ்வளவுதான். ஒரு பாட்டம் தன்னுடன் சண்டை போடுவான்.